மனதில் குறைகள் என்பது இருந்தால் அந்த மகாபாரத காரியத்தை தெளிவாக கேட்டால் அந்த மனதில் இருக்கிற குறையே போயிடும். அவருக்கு பிடித்த அந்த குஷ்டவியாதி போக வேண்டுமானால் என்ன செய்வது என்று அந்த வேதவியாசரிடத்தில் ஜெயமேஜயன் கேட்டார். அப்ப சொன்னாரா வேதவியாசர், ஒரு மகாபாரத காரியத்தை அமர்ந்து கொண்டு அதை ஒரு நிமிடம் தெளிவாக கேட்டாலே அந்த குஷ்டவியாதி போயிடும் சொன்னார். சந்திரன் முதல் இருக்கக்கூடிய சந்தனு வரை சொல்லிக் கொண்டு வருவதற்குள்ளவே அந்த ஜெயமேஜயனுக்கு குஷ்டவியாதியை போச்சு போய்விட்டது. அவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கு அந்த நிலைமைன்னா சாதாரண மாநில மக்கள். அதனால கதையை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பேசாதீங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, சுற்றி இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாருங்க. சுற்றி பாருங்க, அதுக்கு மேல 64 கலைக்காரியம் கலைகள். கலைகள் என்பது 64 கலைகள் இருக்கிறது. 96 தத்துவம், 108 ஹீரை, அனைத்தையும் கற்று தந்த கலைவான்கள் இந்த சபை முன்பதா இருக்காங்க. அவங்களால மேதை அவங்க காட்டின பாதையில போயிருக்காங்க. அவங்க காட்டின பாதையில நம்ம இருக்கிறோம். ஆமா, இதே பக்கத்து ஊர்ல ராதாபுரத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆடி இருக்கிறேன். ராமாபுரம் அது ஏதோ ஒண்ணு பக்கத்துல காலை வாங்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் ஞாபகத்துல இருக்குமா? ஆமா, 5 வருஷமா இருந்தாலும் மறக்க கூடாது. 10 வருஷமா இருந்தாலும் மறக்கக்கூடாது. சாப்பிட்ட சாப்பாடு மறக்கல. ஊர் அப்போ கரிங்கடலை போல் கட்டுப்பாடும் செங்கடலை போல் சிறப்பும் மரபை கடலை போல் அடக்கமும் அத்தை இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேனே, என்னுடைய விளக்கம் ஏதாவது உனக்கு தெரியுதா? தெரியுதா? இன்னும் என்னுடைய விளக்கம் என்ன? விழுப்புரத்துல இருந்து பெங்களூருக்கு செல்லும் வழியில் சிங்காரப்பேட்டைக்கு மேல 32 கிலோமீட்டர் மலை உயரம் மட்டும் ஜவாது மலை மலை திருப்பத்தூரை சேர்ந்த சரத்குமார். அப்படி ஒரு ரவுண்ட் வா. என்னுடைய நாமதேயம் சரத்குமார். என் தாய் தந்தை வைத்த பேரு சரத்குமார். எந்த ஊர்லயும் போயிட்டு என் பேரை சொல்லாத. ஒரு ஊர்ல ஆடணும், பெரிய ஊரு. அந்த ஊர்ல ஆடும் போது தவறுதலா அந்த கட்டிக்காரி என் பேரை சொல்லிட்டான். அந்த பேரை வச்சு இன்ஸ்டாவில் என் ஐடியா கண்டுபிடிச்சு ஒருத்தன் கேவலமா மெசேஜ் அனுப்புறான். நாங்க கேட்டா கேட்போம், கேட்காங்கட்டி போவோம். நீ வரையா பேசிட்டு போக வேண்டியது தானே. என்னடா போன நோண்ட கூடாது, அதை நோண்ட கூடாதுன்னு சொல்றேன். உனக்கு என்னடா வேலை அப்படின்றான். அதனால என் பேரை மட்டும் அந்த ஊருக்கு சொல்லாது, சரியா? அப்படி இருக்கும்போது சரத்குமார் என்னுடைய நாமதேயம் இருந்தாலும் நான் தரித்திருக்கக்கூடிய வேதத்துடைய நாமதேயம் என்னவென்று அறிந்தாயா? என்ன தெரியுது? பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்த மாதிரி தெரியுது. மாசி மாசம் மார்கழி மாசம் பார்த்தா பையா பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, மாதா கோயில்ல பாத்துறோம். ஐயா எனக்கு தெரிந்தாலும் சொல்லக்கூடாது. என்னுடைய விளக்கம் ஆளோட விளக்கமானது தெரியவில்லை. அதிபர் ஜோதியா அதிபர் ஜோதியா என்ற வயிறமாய் இது ஆதியாய் ஐயா அதிமூடி நெடுவாகி இளைய மக்களுக்கு கூட இது அன்பு வைத்த நாமம், இது அன்பு வைத்த நாமம்.
என்னுடைய விளக்கு ஏதாவது உனக்கு தெரிஞ்சுச்சா? நான் பாடுன பாட்டுல ஏதாவது உனக்கு விளக்கம் தெரிஞ்சுச்சா? என்ன விளக்கம்? ஓ என்னது கறிமுட்டை முட்டை வாங்கி வந்து எரி முட்டை கொத்து சமைச்சு சரி கறிக்கோழி முட்டை கேள்விப்பட்டுக்கிறேன். அதுல எரிக்கோழி முட்டை கறிக்கோழி முட்டை வாங்கி வந்து எரி முட்டை போட்டு எரிச்சு வேக வச்சு சாப்பிடணும். ஆமா நான் பாடின திருப்புகழ் புத்தகத்துல இருக்கு. நீ பாடின பாடல் எதுல இருக்க? நீ பாடின பாடல் எதுல இருக்கு? அது இல்ல. என்னுடைய விளக்கு என்ன தெரியுமா? குடவேல் சொல்வட வீசை குடவேல் சொல்வட வீசை விடுமேற் கொள்வட வீசை நான் நலமுடி கருங்கடல் போய் பாட்டி திட்ட பூரண கருங்கடல் போய் பாட்டி திட்ட பூரண என்னுடைய விளக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சா? எனக்கு தெரியல. தெரியலையா? தரணியில் வரம் பெற்ற தரணியில் வரம் பெற்ற இரணியம் மடி உற்ற இது நரசிம்மமாய் வந்த மூர்த்தி வட்டத்திரைகள் அதற்கு என்னுடைய விளக்கு தெரிஞ்சுச்சா? தெரியல பகவானே. தெரியல. ஏண்டா பகவான் எங்க பாத்துக்க? ஓ பாத்துக்கிறேன். எங்க? அல்லாஹ் கோயில்ல. நான் என்னத்த தெரியும்? ஐஸ் வாங்குற சாப்பிடுற சாமி பகவான் எங்க பாத்துருக்கிற? என்ன எங்க பாத்துருக்க? எந்த கோயில்லடா? எந்த கோயில்ல? ஏசுநாதர் கோயில்னு சொல்லு. பெருமா அவன் காலை கழுவி குடிங்கடா ரெண்டு பேரும். பெருமா கோயில்ல பகவான் ஐயப்பன் கோயில தான் பகவான் பகவானே சொல்ல சாமியே ஐயப்போ பகவானே சொல்லுவாங்க. புத்தகம் அமைதியாக இருக்கும், அதை படித்தவன் ஆட்டம் போடுவான். அந்த புத்தகம் பாக்குறதுக்கு சாதாரண பேப்பர் தான். ஆனா அதை படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் தான் நின்ற ஆணவத்துல ஒருத்த ஆட்டம் போடுவான். பாட்டில் அமைதியாக இருக்கும், முதல்ல பேசுறது சாப்பிடுங்க. பாட்டில் அமைதியாக இருக்கும், பாட்டிலும் சரக்கும் அமைதியா இருக்கும். அதை குடித்தவன் ஆட்டம் போடுவான். நீ போடுற ஆட்டம் பகல்ல சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு பண்ண அட்டகாசம் இருக்க குடிக்கிறதுக்கு காசு இல்ல. ஊருக்கார் குடிங்க அடங்கிச்சு குடிக்கிறான். நான் போய் மீட் எடுத்துட்டு வரேன். நான் காலையில 6 மணில பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பிட்டேன். வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு கால் பண்ணா சொல்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. அப்பா நல்ல வேகமா சொல்லு. போனை எடுத்து இவன் என்ன திரும்ப சொல்றான்? எனக்கு தொண்டையால வலிக்குது, அதனால உன் பையனை, ஏன்னா இவன் அண்ணன் பையன், அப்போ உன் பையனை அனுப்புறான்னு சொன்னான். இந்த நாய் வந்தா பைபாஸ்ல சிக்னல் ஆட்டி உழுந்து போயிட்டு இருக்கிறான். ஏன்னா பாண்டிச்சேரியில நேத்து நாடகத்தை முடிச்சுட்டு வரவங்க என்னத்த சாப்பிட்டாங்க என்ன புடிச்சக்காரங்க புடிச்சிச்சு. அப்பா உழுந்து போயிட்டு இவனுக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன். அப்ப ஏன்டா போன் பண்ணல? நீ மறுபடியும் இவருக்கு போன் பண்ண, அவன் தானே வரல அப்படின்னு இவனை அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த நாய் இந்த மூளைக்கு வரத்துக்குள்ள எங்க போய் எங்க விழுந்தானே இவனும் விழுந்துட்டான். ஐயா ஐயா நான் இங்க ஆட்டோ புடிச்சு வந்தா இவனை சுத்தி ஒரு 10 பேரு, இவனை சுத்தி 10 நாய். யாரு கேளுங்க, எடுத்த வாந்திய நாக்கால நக்கிட்டு நாக்கால நக்கிட்டு காலத்துக்கு மூத்திரம் ஊட்டுறதுக்கு அப்புறம் 2 பேர் உள்ள வந்தாங்க.
அப்படி இவன் சரியில்லை நீ இவனை வர சொன்னா இவன் சரியில்லை, இவன் சரியில்லை நீ இவனை வர சொன்னா அங்க இருந்து நடந்தே வந்துட்டோம் உங்களை தேடிக்கிட்டு. நான் நல்லவன் தான், நாங்க 2 பேரும் நல்லவன் தான். என் கூட இருக்கானே பாரு, ஊத்தி கொடுக்கறவனே. ஓ அப்ப இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் தலைகீழாகத்தான் நடக்கும். ஆமாங்க. அது பேர் தான் தலையெழுத்து. நீங்க 2 பேர் பேசணும் என் தலையில எழுதிட்டு இருக்குது. யாரும் ஒண்ணும் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே படுத்துட்டு இருந்தேன். நான் படுத்துட்டு இருப்பியா நீ? நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? கட்ட வரல கவரை கட்டி தாரஸ்ல ஈட்டு வந்துட்டு போனானு. எங்க இருந்தேன்? அங்கிருந்து தாரஸ்லயா? ஓ உன் புகழ இந்த ஊர்ல சொல்லலான்னு பாக்குறேன். சொல்லட்டுமா? என்ன புகழ? பெருமையா சொல்லு. உன் புகழ இந்த ஊர்ல சொல்றேன். நாளைக்கு சொல்றேன் உன் புகழ. இவனோட புகழ இன்னைக்கு சொல்றேன். அப்பா இவனுடைய தாத்தா இப்ப இவன் தாள வச்சிருக்கிறான். நான் யாரு? அப்ப மானத்து பகவான் பகவான் எங்க காலை வச்சுட்டு சொல்லு சொல்லு. நான் யாரு? சித்தப்படம் எனக்கு. அப்பம் பிள்ளைங்க பத்தியா சொல்லிட்டு பத்தியா? என்ன எனக்கு 25 வயசு ஆகுது, என் பையனுக்கு 24 வயசு ஆகுது. ஆனா பரவாயில்லைங்க. 25 வயசு ஆனாலும் 2 கல்யாணம் பண்ணி 4 புள்ள பெற்றுக்கிறீங்க. அப்பா இவங்க தாத்தா இந்த கம்பெனில தான் வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தாள அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி பகவான் வேஷம் கட்டினுக்கிறேன். அவர் தாத்தா வந்து கேட்டாரு, எவ்வளவு நாளைக்கு தான் நான் தாளமே அடிப்பது, வயசாகி போச்சு, மேல தாளம் அடிக்க முடியாது, அதனால அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு சொன்னாரு. ஆமா. அப்ப நான் சொன்னேன், பகவான் வேடம் தரித்த என்ன வேண்டாத, அந்த பகவானா இருக்கிறார ஏழுமலையில, அந்த ஏழுமலைக்கு போனா உனக்கு ஏதான வழி சொல்லுவாருன்னு சொன்னேன். அப்போ மரக்காணத்துல ஆடி இருக்கிறோம், மரக்காணத்துல இருந்து நடந்தே போனாரு. அப்போ திருப்பதி அடிவாரத்துல போயிட்டு அடிவாரத்துல படுத்து இருக்கிறாரு. அப்ப அந்த பகவான் என்ன வந்து கனவுல சொன்னாரோ, மேல திருப்பதிக்கே போல அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. மேலே போல அடுத்த நாள் அதே ஊர்ல மரக்காணத்துல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடி மறுபடியும் பகவான் வேஷத்தாங்க. சரி, பகவானை எப்படி கும்பிடுவேன்? போய் பார்த்தேனா அந்த மலையை பார்த்தேன்னா எப்படி கும்பிடுவேன்? மலையை பார்த்து எப்படி கும்பிடுவேன்? ஒரு 10 ரூபாய் வேஸ்ட் பண்றேடா. கண்டிப்பா இவன் ஒரு அப்பனுக்கு வந்து மாட்டான். அப்பா இதே மாதிரி வேஷம் எடுத்துறது உன் தாத்தா நேரா வந்தாரு. ஏன் திருப்பதிக்கு போனவங்க அந்த சாமியை பார்க்காதே மறுபடியும் வந்துட்டீங்க, என்ன காரணம்னு கேட்டேன். சொன்னாரு, நான் பேசும்போது என் மூஞ்ச பாக்கல, இங்க அமர்ந்து இருக்கிறாங்க பாரு, யார் யார் என்ன பண்றாங்கன்னு சுத்தி பார்த்தாரு. ஆமா, என்னடா காரணத்துல இப்படி சுத்தி பாக்குறாரு அப்படின்னு பாத்துன்னு இருந்தேன். பாக்கெட்ல ஒரு பைய வச்சுட்டு இருந்தேன். அந்த பைய எடுத்தாரு. அந்த பையில என்னவோ திருப்பதிக்கு போனாரு, லட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நான் கையை நீட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா அதுல இருந்து 10 தாலி கயிறு எடுத்தாரு. 10 தாலி கயிறு? ஆமா. ஏன்னு பார்த்தா உட்கார்ந்து இருந்தாங்க பாரு, 10 ஆயா கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. அங்க போய் உட்கார்ந்து இருந்தா 10 ஆயா மாதிரி தாலி கட்டிட்டாரு. ஆமா. அப்பா ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டா, திருப்பதிக்கு போய் அந்த அடிவாரத்துல படுத்துன்னு இருந்தல, பகவான் சொன்னாரு, வயசாகி போச்சு, இதுக்கு மேல நீ தாளத்தை அடிக்க மாட்ட, ஆட்டத்துக்கு போற இடத்துல எப்படியான ஒரு 10 ஆயா இருக்கும், மாசம் என் மேல இந்த வருஷம் உடஞ்சிச்சானா 3000 வாங்கும், 10 ஆயா கழுத்துல தாலியை கட்டிட்டேனா 10 ஆயாக்கும் மாசம் 3000 30,000 ஆச்சு. அந்த 30,000 வச்சு உழைச்சுக்கொண்டு அந்த பகவான் சொன்னாரு. அந்த ஆயா புள்ளும் போய் அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க தாத்தா குடிச்சிட்டு போய் வச்சுட்டாங்க. ஜெயில வச்சுட்டு நாங்க 3 நாளா ஆடணும் பாரு அந்த காசு, அந்த 1 லட்சத்தை கட்டிட்டு தான் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்தோம். அப்ப அந்த 1 லட்சத்தை அடைக்கணும்னு தான் இவனை எடுத்துட்டு வந்து இங்க விட்டு இருக்கிறாங்க. ஆமா, அந்த தாத்தா சரின்னு பார்த்தா அவங்க பேரும் அதுக்கு மேல சரி புகழ் தெரியணும்ல, எப்படி ஆட்டத்துக்கு வந்த புகழ் தெரியல அப்படியே கூட செஞ்சிருக்கட்டும். அந்த அதை பத்தி இந்த ஊர்ல யாரும் கேட்டாங்களா?
அப்பா நம்ம ஒரு புகழ ஒரு அதிசயமான விஷயத்த செஞ்சுமானா 4 பேர் தெரியணும். ஒரு விளம்பரம் சொல்ல. ஆமா, அதனாலதான் சொன்னேன். வேற எதுவும் தப்பா இந்த ஊர்ல உன்னை காய்த்து போகனாலும் சொல்லல, வேற எதுக்கும் சொல்ல மாட்டேன். அப்பா என்னுடைய விளக்கம் உனக்கு தெரியல. பராபரத்தில் பறந்தோன்றி, பராபரத்தில் பழந்தோன்றி, பலாமரத்தில் பழந்தோன்றி நான் என்னத்தை தான் பண்ணுவேன். சரி, அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஏழுமலையான பார்க்கும்போது அரோகரான்னு கும்பிடுவான். உஷாராயிட்டான். அப்போ பராபரத்துல பறந்து ஒண்டிடான்னா பலாப்பழத்துல பறந்து ஒண்டியா? நீதான் சொன்ன பலாமரத்துல பழம் தோண்டி. பராபரம் என்றால் ஒன்றுமில்லாத வெற்றிடும் அர்த்தம். அப்பா பராபரத்தில் பறந்தோன்றி, அந்த பரத்தில் சிவன் தோன்றி, சிவனால் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவால் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு பிரிதி அன்னம் தோன்றி, அன்னத்தில் என் கண்ணு ஓடுவன நடப்பன பரப்பன என்று சொல்லும்படியான 84 லட்சம் ஜீவன் அனைத்துக்களுக்கும் படியலாப்பவன் ஒருவன், பாதுகாப்பவன். என்ன குடிக்கிற? அதையும் அப்படி குடிக்கிற? சொல்லுங்க. அப்பா இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவன் அனைத்துக்களுக்கும் படியளப்பவன் ஒருவன், பாதுகாப்பவன் ஒருவன், படைப்பு படைப்பவன் ஒருவன். அப்படி மும்மூர்த்தி தேவரில் ஒருவராக விளங்கக்கூடிய காரணவஸ்தில் கணபதியாகவும், சக்திக்க நாராயணாகவும், சிருஷ்டிக்க சிவனாகவும், தானத்திலே கர்ணனாகவும், மரத்திலே அரசமரமாகவும், பாரத்திலே சனியாகவும், எள்ளுக்குள் எண்ணெயாகவும் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய வைகுண்டத்தை பொற்பீடமாக வைத்திருக்கக்கூடிய நாராயணமூர்த்தி. சொல்லுங்க. யாரு? வைகுண்டத்தை பொற்பீடமாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. நமோ நாராயணமூர்த்தி. யுகத்தை 4ஆக பிரித்தார்கள். கிரேதா, திரேதா, துரோபதி, கலியுகம். அப்படி சொல்லும்படியான 4 யுகத்தில் கிரேதா யுகத்தில் 7 அவதாரம், திரேதா யுகத்தில் எத்தனை அவதாரம்? 1 அவதாரம், துரோபதி யுகத்தில் 2 அவதாரம். அப்படி சொல்லும்படியான 2 அவதாரத்தில் ஒரு அவதாரம். அது என்னடா புதுவிதமான அவதாரம்? கேமரா முன்னாடி மூஞ்ச காமிக்காது, பயந்துரும். அப்பா திரௌபதி யுகத்தில் 2 அவதாரம். என்ன அவதாரம் தெரியுமா? என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிதேசனுக்கு பலராமன் அவதாரத்தை கொடுத்துவிட்டு சுதேவருக்கும் தேவகிக்கும் பாலனாக பிறந்து ஆயர்பாடியிலே நந்தகோபாலத்தில் வளர்ந்த நான் தான் கண்ணன். அப்ப நான் கண்ணனாக இருந்தனே. எதற்கு கண்ணனாக பிறந்த? இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும், பூமி பாரம் தீர்க்க வேண்டும், 18 அக்ரோனி சேனையை அழைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கண்ணனாக பிறந்திருக்கிறீங்க. கண்ணனாக பிறந்திருந்தாலும் இப்ப காலம் என்ன காலம்? கலியுகம். கலியுகம். இது திரௌபதி யுகம். கலியுகம் பிறக்க போகுது. அப்போ நான் இருப்பது திரௌபதி யுகம். எனக்கு அத்தி மக்களாக இருக்கக்கூடிய 5 ராஜாக்கள். யார் தெரியுமா? வசுதேவருக்கு அக்காவாக இருக்கக்கூடிய குந்தமாதேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். சந்திரகுலத்தில் 36வது தலைமுறையில் பாண்டராஜனுக்கு குந்தம்மா மாத்ரா தேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். 5 ராஜாக்களுக்கு பங்காளின்னாவே பகதா. எப்பயும் எப்படி உனக்கு இருக்குது அதே மாதிரிதான். எப்படி பங்காளினாவே பகதான். ஒரு நல்லவனா இருந்தா பிடிக்காது, கெட்டவனா இருந்தாலும் பிடிக்காது. அப்படிப்பட்ட பங்காளியின் பகையினால் நடக்கின்ற பாதையில் லட்சுமுல்லை நாட்டினான், குளிக்கின்ற குளத்தில் குருவுசை நாட்டினான், உண்ணுகின்ற உணவில் விஷத்தை கலந்தான், அரக்கு மாளிகை கட்டி 5 கொளுத்தி இந்திரபிரசகம் என்ற ஈத்தங்காட்டை உற்பத்தி செய்தால் இருக்கும் போது தன் மகன் லக்கணகுமாரனுக்கு திருமணம் என்று வரவழைத்து பூதுதன் மகளையாடி நாட்டு நகரம் எல்லாம் வரித்து உப்பு சட்டி உறவோடு வரித்து
12 வருஷம் வனவாசமும் வனவாசம் ஒரு பெண்ணை வாய்த்து சூதாடினார். ஓர்வரிடம் வாய்க்காதவாசமும் கழித்து வந்தால் பண்புள்ள பிரகாரம் பாதி நாட்டை தருகிறேன் அப்படி என்று பாறையில பத்திரம் எழுதிட்டான் துரியோதனன். ஏன் அழிக்க முடியாது. ஏட்டில் எழுதினா கிழிச்சிடலாம் அழிச்சிடலாம். ஆனா பாறையில எழுதிட்டா யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற அதன் வாக்கின் பிரகாரம் நத்தி மக்களாக இருக்கக்கூடிய 5 ராஜாக்கள் 10வது இந்த பாலைவனத்தில் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாள்லதான் என்ன கூப்பிடவே இல்லை. ஆனா இந்த சபையானது எப்படி இருக்கு? லட்சுமி கடாட்சியமா இருக்கு. அப்பா இந்த லட்சுமி கடாட்சியம் முடிந்த இந்த திருச்சபை அப்படியே இருக்க வேண்டுமா? என் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி வரணும் சாமி. அப்போ லட்சுமி வரணும்னா என் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி அழைத்து